Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய ஆசீர்வாதம் எல்லா நலன்களும் உங்கள் வாழ்வில் பெருகுவதாக. நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு பிரியமானவர்களே, தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், உன் பெயரை சிறப்புறச் செய்வேன். எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் நமக்கு தருகிறார் பாத்தீங்களா? நம்ம பெயரை அவர் சிறப்புறச் செய்வாராம். உங்களுக்கு என்ன பெயர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கு இந்த உலகம் நிறைய பெயர் கொடுக்கும். ஏழை, பரதேசி, முட்டாப்பையன், விளங்காதவன், இவெல்லாம் தரித்திரம் பிடிச்சவன் அப்படின்னு உலகம் நமக்கு சில பெயரை கொடுத்துருக்கு. எனக்கு ஒரு காலத்துல நிறைய பெயர்கள் உண்டு. நண்பர்கள், உறவுகள், சொந்த பந்தவங்க, வேண்டியவன், வேண்டாதவங்க எல்லாரும் அவங்க விருப்பத்தின்படி ஒரு பெயரை கொடுத்தாங்க. ஆனா பாருங்க, அவங்க நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடணும் அப்படின்னு அவங்க நம்மளை கடைசி வரை முட்டாளாவே பார்த்திருப்பாங்க. கடைசி வரை தரித்திரமாவே பார்க்கணும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க மத்தியில நம்மை உண்டாக்குன ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ தரித்திரம் கிடையாது கண்ணு, நீ நோயாளி கிடையாது, நீ ஒரு முட்டாள் கிடையாது, நீ இந்த உலகத்தில் ஆகாதவன் இல்லப்பா, உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். யோசித்து பாருங்களேன், தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையில அவருடைய ஆசிரியை உனக்கெல்லாம் கடவுள் படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கலங்கிற போல அவனை ஒரு முட்டாள் என்ற நிலைக்கு தள்ளி அனுப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு உலகம் அந்த மனிதனை எல்லா இடத்திலையும் பேசுகிறது. காரணம் என்ன தெரியுமா? உலகம் எந்த இடத்தில் உங்கள் பெயரை எந்த இடத்திலெல்லாம் வேதனைக்குரிய பெயராய் மாற்றியதோ அதே பெயரை ஆசீர்வாதமான பெயரா மாற்ற இயேசு உங்க கூட இருக்கிறார். நல்லா சொல்லுங்க, என் பெயரை மாற்றுகிற, என் பெயரை சிறப்புறச் செய்கிற, என் பெயரை எல்லா மனிதர்களுக்கு முன்பாக மேன்மையா வைக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமா பாருங்களேன், சக்கேயோங்கிற ஒரு மனுஷனுடைய பெயர் சொல்லும் போதே அவன் பாவி அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அந்த மனுஷன் வீட்டுக்கு இயேசு போனார். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பாருங்க, சக்கேயோ அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள்ள இயேசு இருந்தார், வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்ற ஒரு மாபெரும் உண்மையை வருடங்கள் வருடங்கள் நாட்கள் நாட்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? பாவியையும் பலவீனனையும் கூட இயேசு ஏற்றுக்கொள்கிறார். அப்படி அன்பு உங்கள் பெயரை சிறப்புறச் செய்யும். உங்கள் சோகங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பா, என் பெயரை சிறப்புறச் செய்கிறவரே, எங்கள் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி மன்றாடி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, நீர் இவர்களை ஆசீர்வதியும், நீர் இவர்களை ஆசீர்வதியும். தயவாய் உம்முடைய வல்லமை இவர்கள் மீது இறங்கி வருவதாக. உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன் என்று சொன்னவர், உமது பெயர் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இயேசு என்கிற நாமத்தினால் வெளிப்பட்டு இவர்கள் துக்கம், அவமானம், நிந்தைகளின் பெயர்கள் மாறுவதாக, அற்புதம் நடப்பதாக என்று ஆறுதலும் ஆசியும் பெருகி வருவதாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் 12:2, உன் பெயரை சிறப்புறச் செய்வேன் என்றவர் உங்கள் பெயரை ஆசிமொழியாய் மாற்றுவார். God bless you. மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது.
அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 98118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.